ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆல்வுட் ரிவ்யூ. நீங்க நம்ம பார்க்க போற படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை பத்தி நீங்க நம்ம பார்க்க போறோம். டைரக்டர் ஃபில் அண்ட் கிறிஸ்டோபர் மில்லர் அவர்களின் இயக்கத்தில் ரியான் காஸ்லிங் நடிப்பில் வெளியே வந்திருக்க ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி இந்த படத்தை பத்தி நீங்க நம்ம பார்க்க போறோம். படத்துல ஒன்றுல என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட கதாநாயகன் ஒரு ப்ரொஃபஸரா இருக்காரு. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்டா இருந்திருக்காரு. அப்போ ஒரு புத்தகத்தையும் எழுதி வெளியிட்டு இருக்காரு. அந்த புத்தகத்தில் ஆஸ்ட்ரோஃபேஜ் அப்படிங்கிற நுண்ணுயிரி வந்து சூரியனுடைய எனர்ஜியை உள்வாங்கி ரீப்ரொடியூஸ் பண்ணுது, அதாவது இனப்பெருக்கம் பண்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படியே இனப்பெருக்கம் பண்ணுச்சுன்னா எல்லா எனர்ஜியும் சூரியனோட எனர்ஜி ஃபுல்லா ரீப்ரொடியூஸ் உள்வாங்கி இனப்பெருக்கம் பண்ணுச்சுன்னா சூரியனோட எனர்ஜி ஃபுல்லா காலியாகி இந்த சோலார் சிஸ்டமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா அந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே அதுக்கு நம்ப மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் அவர் சொல்றத. இப்படியே பல வருஷம் போது அவர் ஒரு ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. எல்லா சயின்டிஸ்டும் ரிசர்ச்ல பண்ணி பாக்குறப்ப அவர் சொல்றது உண்மை அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவர்கிட்ட போய் ஹெல்ப்பும் கேட்கறாங்க. ஹெல்ப் இல்லை, வலுக்கட்டாயம் அவர் கூட்டி வர்றாங்க. நீ உதவி பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட்டி வர்றாங்க. எல்லாம் சேர்ந்து ரிசர்ச் பண்றப்ப 11 ஒளியாண்டு தள்ளி இருக்க ஒரு டாஸ் சிட்டி அப்படிங்கிற கேலக்சி மட்டும் இந்த ஆஸ்ட்ரோபேஜ் அப்படிங்கிற நுண்ணுயிரால் பாதிக்கப்படாம நல்லா பளிச்சுன்னு இருக்குது. எனர்ஜியெல்லாம் மங்காம அப்படியே பளிச்சுன்னு இருக்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கேலக்சிக்கு நம்ம போய் சாம்பிள் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து ஹையர் பண்றாங்க. கேலக்சி ஸ்பேஸ்ஷிப்ல போறதுக்கு ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் ரெடி பண்றாங்க. எதிர்பாராத விதமா அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் இறந்தும் போறாங்க. அப்புறம் வேற வழியே இல்லை, கதாநாயகனை வச்சு தான் மேலே போகணும், கதாநாயகனை தான் அமுச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்றாங்க. ஆனால் 11 ஒளியாண்டு தள்ளி இருக்க ஒரு கிரகத்துக்கு போறது வந்து இம்பாசிபிளான விஷயம்னால ஆஸ்ட்ரோபேஜோட அந்த எனர்ஜி பயன்படுத்தி மேலே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஆஸ்ட்ரோபேஜ் எனர்ஜி பயன்படுத்தி கதாநாயகன் ஒரு சிலர் 4-5 பேர் சேர்ந்து எல்லாம் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து போறாங்க மேலே. அவர் போகிறப்ப கோமாலேருந்து முழிச்சு பார்க்குறப்ப அவர் கூட யாருமே இல்லை, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இந்த டிராவலிங்ல இறந்து போயிட்டாங்க. அவர் மட்டும்தான் இருக்காரு. அவர் போகிறாரு. அவர் எதிர்பாராத விதமாக ஒரு ஏலியனையும் மீட் பண்றாரு. அந்த ஏலியன் உடல் அமைப்பு பாறங்கற்களால் ஆன மாதிரி இருக்குது. அது ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கு. அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு அது பண்ற சேட்டைகள் வந்து நல்லாவே இருக்கும். ரெண்டு பேருக்கு இடையில நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படுது. 2 பேர்த்தும் ஒரே நோக்கம் தான். அவங்களோட ஏடியன் அப்படிங்கிற ஒரு கேலக்சியும் இந்த ஆஸ்ட்ரோஃபேஜால பாதிக்கப்பட்டது தான். அதனால 2 பேரும் சேர்ந்து டாஸ் சிட்டி அப்படிங்கிற கேலக்சி நோக்கி தான் போறாங்க. அந்த 11 ஒளியாண்டு தள்ளி சொன்னல, அதான் டாஸ் சிட்டி அந்த கேலக்சி பேரு. அதை நோக்கி தான் போறாங்க. இவங்களோட அந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டை வந்து ஃபினிஷ் பண்ணாங்க நல்ல முறையில். இல்லை கதாநாயகன் பூமி திரும்பினாரா இல்லையா அப்படிங்கிறத மீதி கதை. படத்தை சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. படம் நல்லாவே இருக்கு. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கதாநாயகன் நடிப்பு. ரியான் காஸ்லிங் நடிப்பில் பட்டை கரெக்டானு சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ½ hour மட்டும் தான் எல்லா சயின்டிஸ்டோடு சேர்ந்து நடிச்சிருப்பாரு. நிறைய பேர் இருப்பாங்க. அது படத்தோட முக்காவி சீன் வந்து இவர் தனியாக தான் நடிச்சிருப்பாரு. அவரோட முக பாவனைகள் அவர் தனியாக அவராக பேசிக்கிறது, அவரோட எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அருமையாக இருந்திருக்கு. படத்தில் இவருக்கும் அந்த ஏலியனுக்கு இருக்க பாடி நல்லா இருக்கும். படத்தில் கிளைமேக்ஸ் நம்ம அழுவச்சிருப்பாங்கன்னு சொல்லணும். செம்ம கிளைமேக்ஸ் இருக்கு. கதாநாயகனோட தியாகம் வந்து நல்லாவே இருக்கும் அந்த படத்தோட மைனஸ் கேட்டீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு முடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது ஒன்று மட்டும் தான், மற்றபடி நல்லாவே இருந்திருக்கு. ரெண்டாவது சொல்லணும்னா சவுண்ட் எஃபெக்ட், விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விருந்தாவே அமைஞ்சிச்சுன்னு சொல்லணும். அந்த மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸ் நம்மளே படத்தில் மேலே மிதக்கிற மாதிரி இருக்கும் படம் பார்க்குறப்ப. படத்தில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வரும். இது வந்து ஆண்டி வேர் அப்படிங்கிற ஒரு நாவலை ஆண்டி வேர் அப்படிங்கிற நாவல் ஆசிரியர் தழுவ எடுக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அவரோட நாவல் தான் இந்த ஹெயில் மேரி அப்படிங்கிறது. அவரோட இன்னொரு நாவலான 2015 வந்து ரிலீஸ் ஆன தி மார்ஷியன், அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். அந்த படத்தோட நாவல் ஆசிரியரும் ஆண்டி வேர் தான். ரெண்டு அதாவது ப்ராஜெக்ட் ஹெயில் மேரியும் தி மார்ஷியன் அப்படி 2 நாவல் தழுவி எடுக்கப்பட்ட 2 படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துல ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசரா வந்து ரியான் காஸ்லிங் இருந்திருக்காரு. படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு 250 மில்லியன் செலவில் எடுக்கப்பட்ட படம். அதாவது 2400 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. படத்தோட வசூல் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 650 மில்லியன் கிட்ட வசூல் ஈட்டுச்சு இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி. அதாவது 6220 கோடி, மிகப்பெரிய வெற்றி படம் இது. இந்த படம் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்ல இருக்கு. குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. நல்ல ஒரு எமோஷனல் குட் மூவி அடிச்சு சொல்லுவேன். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பனா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குன்னு வந்து சேரும். தேங்க்யூ கைஸ்.